கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை இன்றைய நாட்களில் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் கூடவே இருந்து நம்மை காக்கின்றவராக இருக்கின்றார். மனிதர் கைவிடலாம், நம்பினவர்கள் கைவிடலாம், நாம் நம்பினவர்கள் நம்மை மறந்து போகலாம். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரமே எந்த வேளையும் எந்த நிலையிலும் நம்மை மறந்து விடாதவராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராக இருக்கிறார். மறப்பதற்கு மனிதன் அல்ல என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை மறந்து போவதில்லை. அவர் தம்முடைய கரத்தை நீட்டி தம்முடைய பிள்ளைகளை, நோவாவையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் மறந்து போகாமல் காப்பாற்றினார். உலகமே அழிந்து போனது. ஆனாலும் அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களை அவர் காக்கிறவராக இருக்கின்றார். அவர் குடும்பங்களை காப்பாற்றினார். இன்றைய நாட்களிலும் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கி வாழ்கின்றோமோ அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். தேவனாகிய கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மையும் காப்பாற்றி வழிநடத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். எந்த நெருக்கமான சூழ்நிலையில் மத்தியில் நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த நாள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஏனென்றால் உலகத்தில் பலவிதமான இல்லாமைகள், பலவிதமான போராட்டங்கள், நிந்தைகள் இந்த உலகத்தில் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லா போராட்டங்களிலும் நிந்தைகளிலும் இருந்து நம்மை காப்பாற்றவும், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தரவும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கும் தேவனாக அவர் இருக்கின்றார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பாதுகாக்கப்படுவோம். நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆகவே அவருடைய கரத்துக்குள்ளே வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.